மத்திய அரசின் பட்ஜெட் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளிப்படுகிறது. கவர்ச்சிகரமான சில அறிவிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் ஏழை எளிய மக்கள் இதனால் பயன்பெற முடியாது. குறிப்பாக 2 ஹெக்டேர் நிலம் உள்ளவர்கள், அதற்கும் கீழாக உள்ளவர்கள் ஆண்டுக்கு 6000 ரூபாய் மத்திய அரசின் உதவியை பெறுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிலம் உள்ளவர்களுக்கு இந்த சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இது 3 தவணையாக அளிக்கப்படும். 2000 ஏறத்தாழ 25 கோடிக்கு மேலானவர்கள் இந்தியாவிலே நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை இந்த ஆட்சியாளர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அவர்களை பற்றி எந்த அக்கறையும் காட்டவில்லை. அவர்களுக்கு எந்த பயனும் இதனால் கிட்டாது. அதேபோல அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவர்களுக்கு ஓய்வூதியம், அவரிடமிருந்து மாதம் 100 ரூபாய் பிடித்தம் செய்யப்படும். 60 வயதுக்கு பின்னர் அவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் 3000 ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் பயன்பெற முடியாது. ஆகவே இந்த பட்ஜெட் அடித்தட்டு மக்களுக்கானதல்ல, நிலமில்லாத ஏழை எளிய கூலி தொழிலாளர்களுக்கானதல்ல, அவர்களை முழுவதுமாக வஞ்சித்திருக்கிறது. மாத வருமானம் 5 லட்சத்துக்கு மேல் வருமானம் உள்ளவர்கள், ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு மேல் உள்ளவர்கள் வரி செலுத்தலாம். 5 லட்சம் வரையில் பெறக்கூடியவர்களுக்கு வரி செலுத்த தேவையில்லை என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த வருமான வரி செலுத்துவதற்கான வரம்பு 2.5 லட்சம் என்கிற அந்த வரம்பு விளக்கப்படவில்லை. 5 லட்சத்திற்கு மேல் வருமானம் பெறக்கூடியவர்கள் 2.5 லட்சத்திலிருந்து தான் கழிவை தொடங்க முடியும். ஆகவே இந்த 2.5 லட்சம் என்கிற ஸ்லாப் மாற்றப்படவில்லை. வரி செலுத்தாதவர்களுக்கு 5 லட்சம் என்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆக மாத வருமான வரம்பு வருமான வரி விலக்கு அளிக்கக்கூடிய அந்த வரம்பு என்பது போலித்தனமானதாக உள்ளது, மக்களை ஏமாற்றுவதாக உள்ளது. மொத்தத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் தேர்தலை குறிவைத்து, நடுத்தர வர்க்கத்தினரை குறிவைத்து, சிறு குறு விவசாயிகளின் வாக்குகளை பெறக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார்களே ஒழிய உண்மையில் ஏழை எளிய மக்கள் பயன் தரக்கூடிய வகையிலான பட்ஜெட்டாக இது இல்லை என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்தாகும். இந்த தேர்தல் ஊழலே இல்லாத ஆட்சி, இந்த 4 வருடம் ஆட்சி ஊழலே இல்லை பாஜக பதிவு பண்ணிட்டு வராங்க. கருப்பு பணத்தை மீட்போம் என்றார்கள். ஒவ்வொரு தனிநபரின் வங்கியிலும் 15 லட்சம் டெபாசிட் செய்யப்படும் என்று சொன்னார்கள். அந்த வாக்குறுதியை மோடி அரசு நிறைவேற்றவில்லை. 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். வேலை வாய்ப்பு இன்மையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏராளமானவர்களை வேலையை விட்டு வெளியேற்றக்கூடிய வகையில் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட வீட்டுக்கு போகக்கூடிய சூழலைத்தான் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே மாற்றம், வளர்ச்சி என்று சொன்ன அந்த கவர்ச்சியான வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற இயலாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஆட்சி முடியும் தருவாயில் மீனவர்களுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்கப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுடைய நலன்களுக்காக தனி அமைச்சகம் உருவாக்க விரும்பியவர்கள் இந்த 4 ஆண்டுகளில் எப்போதாவது அறிவித்திருக்கலாம். ஆனால் இப்போது ஓரிரு மாதங்களே மிச்சமுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு ஏமாற்று நடவடிக்கை. 2030 இந்தியா வலிமை பெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 2030 வரையில் இவர்கள் ஆட்சியில் இருப்பதை போன்ற கனவில் இந்த கருத்துக்களை அவர்கள் கூறியிருப்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் அண்மையிலே ஒரு அறிவிப்பை செய்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும்
குறைந்தபட்ச வருமானம் கிட்டக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று அறிவிப்பு செய்தார். அதனால் அதிர்ச்சிக்கு உள்ளான மோடி அரசு, பதற்றத்திற்குள்ளான மோடி அரசு இப்படி சில கவர்ச்சி அறிவிப்புகளை செய்திருக்கிறதே தவிர இதனால் மக்கள் யாரும் பெரிய அளவில் பயன்பெறப் போவதில்லை. இதை இவர்களால் நடைமுறைப்படுத்தவும் முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலை. அதான் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளை மையப்படுத்தி இந்த தேர்தல் அறிக்கையை, இந்த பட்ஜெட்டை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இதில் முழுமையாக பயன்பெற முடியாது என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது. 4ஆம் தேதி எனது தலைமையில் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒருங்கிணைத்திருக்கிறோம். காந்தியடிகளை பொது இடத்திலே அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து துப்பாக்கியால் சுட்டு அவருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருக்கிறார் இந்து மகாசபையினுடைய தேசிய பொறுப்பாளர் பூஜா ஷகுன் என்பவர். அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதை படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் பரப்புவதை தடை செய்ய வேண்டும். காந்தியடிகளோடு கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவர் உலக அரங்கில் மதிப்புக்குரியவர். அவரை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துவது, வன்முறை கலாச்சாரத்தை பரப்புவது சனாதன பயங்கரவாத நடவடிக்கையாகும். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு அவர்கள் அனைவரையும் கைது செய்வதோடு அந்த அமைப்பையும் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காங்கிரஸ் திமுக அதுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க முடியுமா? தமிழிசை வந்து சொல்லியிருக்காங்க எதிராக. அது 2030 இருக்கும் என்று கருதுகிறேன்.